ராசிபுரம் ரசிகர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு எம்மை அழைத்த மணிகண்டன் மற்றும் லாவண்யா அவர்களுக்கும் என்னுடைய அன்பு முதற்கண். ஒரு இசை நிகழ்ச்சி, அதுவும் ஒரு கர்நாடக இசை கச்சேரிக்கு இவ்வளவு பேர் நீங்கள் ராசிபுரத்தில் அமர்ந்து கேட்டிருக்கிறீங்கன்னா அது இசையின் மகத்துவம் மட்டுமல்ல, அவர்கள் பாடிய விதம், அந்த கச்சேரியை எடுத்து செல்லும் விதம் என்று ஒரு டெக்னிக் ஒன்று இருக்குது, ஒரு டெக்னிக்கல் டேர்ம் ஒன்று இருக்குது. இப்போ அவர்கள் இந்த சகோதரிகள் பாடினதை பற்றி கடைசியில் சொல்கிறேன். வரிசையாக ஒவ்வொருத்தரை பற்றியும் சொல்லிட்டு வரேன். முதலில் குரு. இன்னைக்கு அரங்கேற்றம் நடந்திருக்குன்னு அதற்கு காரணம் குரு ஐஸ்வர்யா அவர்களுக்கு மற்றும் சௌந்தர்யா அவர்களுக்கும் எவ்வளவு கைத்தட்டல் கொடுத்தாலும் போராது. அவர்கள் வந்த பரம்பரை அப்படி. மற்றும் அந்த மனது, அதாவது அந்த மனசில் ஒரு களங்கம் இல்லாத, நமக்கு தெரிஞ்சதை நாம் நம்மளுடைய குழந்தைகள் மௌக்திகா மற்றும் கமலிகா அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று அந்த ஒரு ஓப்பன் ஹார்ட்டட்னஸ்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒவ்வொரு ட்ரேட் ஆஃப் கர்நாடிக் மியூசிக், அதாவது ராக ஆலாபனை ஆகட்டும், ஸ்வரக்குறைப்பு ஆகட்டும், நிரவல் ஆகட்டும், கீர்த்தனை பாட வேண்டிய விதம் அப்படின்ற ஒன்று இருக்குது. இப்போ நம்ம அலை பாய்தைன்னு எடுத்துட்டோன்னு வெறும் அலை பாய்தையை ஒரே மாதிரி பாடுறது இல்லையே. அந்த அலை பாய்தையை முதல்ல ஆரம்பித்து பிறகு அதற்கு மேலும் மேலும் அழகூட்டி மெருகூட்டி அதை ஒரு கீர்த்தனையாக கொண்டு உங்கள் முன்னே நிறுத்துகிறார்கள் என்றால் அதற்கு ஒரு பரம்பரை வேணும். அந்த பரம்பரையில் வந்த சௌந்தர்யா மற்றும் ஐஸ்வர்யா அவர்களுக்கும், முக்கியமாக ஐஸ்வர்யா அவர்களுக்கு நம்மளுடைய பெரிய கரதொலி ஒன்று கொடுக்க வேண்டும். அடுத்தபடியாக அவர்களுடைய தாயார் தந்தை லாவண்யா மற்றும் மணிகண்டன், இந்த ரெண்டு குழந்தைகளும் இன்னைக்கு அரங்கேற்றம் செய்யணும்னா எவ்வளவு நாள், எவ்வளவு மணி நேரம், எவ்வளவு மாதம், எவ்வளவு வருடம் உழைத்திருந்தால் இன்று அவர்கள் இப்படி பாட முடியும். அதற்கு காரணம் அவர்களுடைய தாய் தந்தையரின் சப்போர்ட். இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருடைய சப்போர்ட் மட்டும் இல்லை, அவங்க குடும்பமே இந்த ரெண்டு குழந்தைகளும் எங்கள் குழந்தைகள்ன்ற மாதிரி அரவணைத்து இன்று இவ்வளவு வேலை, ஒரு பம்பரம் மாதிரி சுழண்டிருக்காங்க எல்லாரும். அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, சித்தி, சித்தப்பா, கசின்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து தான் இந்த அரங்கேற்றத்தை நடத்திருக்கீங்க. இவ்வளவு சிறப்பாக ராசிபுரத்தில் ஒரு கர்நாடக இசை அரங்கேற்றம் நடக்கின்றது என்றால் இதுதான் முதல் தடவை. Which means the sisters have created history. So can we call them Rasipuram sisters? அடுத்தபடியாக ஒரு கச்சேரி, அந்த கச்சேரிக்கு மெருகு ஏற்றி அரவணைத்து அந்த இசையை நம் எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும் என்றால் அதற்கு நம்ம கூட இருக்கிற அக்கம்பனிங் ஆர்டிஸ்ட் என்று சொல்லுவோம். அவர்கள் எல்லோரும் இன்றைக்கு இந்த ரெண்டு குழந்தைகள் எப்படி பாடினாலும் அதற்கு வளைந்து அதற்கு கூட நின்று ஒரு தூண் போல நின்றார்கள். அவர்களுக்கு ஒரு பெரிய கரோலி. இப்பொழுது மௌக்திகா, கமலிகா அவர்கள் பற்றி பேசுவோம். வெளிநாட்டில் ஒரு கச்சேரி பிரமாதமாக அமைஞ்சதுன்னு ஸ்டாண்டிங் ஒவேஷன் அப்படின்னு கொடுப்போம். அதனால் உங்கள் எல்லாருக்கும் இப்போ ஒரு எக்ஸசைஸ், எழுந்து நின்று அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. உங்கள் எல்லாரையும் ஏன் இதை செய்ய சொன்னேன்னா, இந்த ஒரு ஆக்ஷன் தான் அவங்க மனசில் ஒரு பெரிய ஒரு ஆலமரமாக வளரப்போகிறது. இந்த அரங்கேற்றம் என்பது ஒரு ஆரம்பம், ஒரு சுபமான ஒரு ஆரம்பம். ஆனால்
இது கண்டினியூஸாக அவர்கள் வந்து எடுத்து செல்ல வேண்டும் என்றால், பிசைட்ஸ் தியர் அகாடமிக் ஸ்டடீஸ், அவர்களுக்கு உங்களுடைய அன்பு, உங்களுடைய பாராட்டு, உங்களுடைய கரவொலி எல்லாமே அவர்களுக்கு வேணும். இன்றைக்கி நீங்கள் செஞ்ச இந்த ஒரு சிறு சிறு ஒரு ஸ்டாண்டிங் ஓவேஷன் அவர்களுக்கு வந்து ஒரு மனசில் வந்து என்னென்னைக்குமே இது வந்து ஆஹா, நம்ம முதல்ல பாடின கச்சேரியில் நமக்கு வந்து இவ்வளோ பேர் வந்து கரவொலி எடுத்திருக்காங்க, நாம் இன்னுமே நன்னா செய்ய வேண்டும் அப்படின்னு. 2 பேருமே பாடிய ஹம்சநாதம் ராகம் மற்றும் சங்கராபரணம் ராகம் ரொம்ப நேர்த்தியாக, அதாவது ஒரு பத்ததியாக எப்படி பாடணுமோ அந்த மாதிரி இருந்தது. அந்த சங்கதிகள் நம்ம வந்து நீங்கள் கண்ணை மூடிட்டு கேட்டிங்கன்னா you could relive those beautiful nuances and embellishments that Bharat Ratna M.S. Subbulakshmi Amma produced. 2 பேருக்குமே நல்ல குரல். ஒருத்தருக்கு காத்திரமான குரல். அது யாரது சொல்லுங்க? கமலிக்காது. நல்ல காத்திரம், அதாவது அந்த நீங்கள் பழைய ஒரு சங்கீத வித்வாம்சினியோட குரல் மாதிரி ஒரு ஓப்பன்னஸ். அதே மாதிரி மௌக்திக்காது ரொம்ப ஸ்வீட் வாய்ஸ், ஒரு அளவான ஒரு வாய்ஸ் ப்ரொடக்ஷன். ஸோ அந்த 2 குரலுமே சேர்ந்து இணைந்து பாடும் பொழுது நம்ம எல்லோருக்கும் ஒரு கிறக்கம். அவர்கள் பாடின அலை பாயுதே மற்றும் குறையொன்றுமில்லை மற்றும் அழகான பழனிமலை ஆண்டவா, இது 3மே நீங்கள் பக்தி பாடல் தான். ஆனால் நீங்கள் அதை கேட்ட உடனே எவ்வளோ சந்தோஷம் அடைஞ்சிங்க இல்லையா? இசைக்கு அந்த ஒரு மகத்துவம் உண்டு. அதனால் நம்ம எல்லாருக்குமே இவங்களுடைய இசை வந்து நமக்கு வந்துட்டே இருக்கணுன்றது என்னுடைய அவா. உங்கள் எல்லார் மனசுலையும் இருக்கிறத தான் நான் ஒரு மாதிரியாக வாங்கிட்டு அது ஒரு பொக்கே, ஃப்ளோரல் பொக்கேயாக அவர்களுக்கு வந்து வார்த்தையால் சொல்கிறேன். எங்களுடைய அனைத்து ஆசீர்வாதமும் உங்களுக்கு என்றைக்கும் ஒரு துணையாக நிற்க வேண்டும். நீங்கள் இன்னும் உழைத்து இன்னும் ப்ராக்டிஸ் செய்து, அதாவது சங்கீதத்தில் வந்து முன்னேறத்துக்கு ஒரே ஒரு மந்திரம் தான், ஷார்ட்கட்டே கிடையாது. ப்ராக்டிஸ், சாதகம் செஞ்சிட்டே இருக்கணும். இப்போவுமே இத்தனை வருஷம் பாடியும் நான் இன்னுமே சாதகம் செய்கிறேன். அந்த சாதகத்துக்கு ஒரு முடிவே கிடையாது. இதை நம்ம என்னைக்கு கச்சேரி பாடினாலும் அது வந்து முதல் கச்சேரி கடைசி கச்சேரி நினச்சிட்டு பாடணும். அப்போ தான் நம்மளுடைய முழுமைத்துவம், நம்மளுடைய கம்ப்ளீட் பேஷன் அண்ட் கமிட்மெண்ட் அந்த கச்சேரிக்கு வரும். ஸோ உங்கள் 2 பேருக்கும், மௌக்திகாக்கும் கமலிக்காக்கும் நம்ம எல்லாருடைய ஆசீர்வாதத்தையும் மீண்டும் ஒரு பெரிய கரவொலியாக கொடுத்து மறுபடியும் லாவண்யாக்கும் மணிகண்டனுக்கும் குடும்பத்தினருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை சொல்லிக்கொண்டு விடை பெற்றுக்கொள்கிறேன். ராசிபுரத்துக்கு ஒரு தடவை நான் வந்து கச்சேரி பாடுறதுக்கு வரணும்னு தோன்றுறது. இவ்வளோ ரசிகர்களாக இருக்கீங்க. அந்த ஆஞ்சநேயரை நினச்சா, இல்லை நாமகிரி தாயார் நினைச்சா, நாமக்கலுக்கோ ராசிபுரத்துக்கோ வந்து கண்டிப்பாக உங்களுடன் சேர்ந்து ஒரு இசை பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி என்னுடைய உரையை முடித்துக்கொள்கிறேன். வணக்கம்.